வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். இன்று மகளிரோட வங்கி கணக்கில் 1000 ரூபாய் பணமானது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழக அரசானது, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளை முன்னிட்டு இதனை தொடங்கி வைத்தார். மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா 2வது வாரமான, அதாவது 14, 15ஆம் தேதிகளில் மகளிரோட வங்கி கணக்குல 1000 ரூபாய் பணமானது வரவு வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கலுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடக்கூடிய வகையில பொங்கலுக்கு முன்னதாகவே வங்கி கணக்குல 1000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டால் அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு 4 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை 9 மணியிலிருந்து மகளிரோட வங்கி கணக்குல 1000 ரூபாய் பணமானது செலுத்தப்பட்டு வரும் அப்படிங்கிற தகவலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்காங்க. மேல்முறையீடு செய்த 2 லட்சம் பேர் உட்பட சுமார் 1,15,00,000 பெண்களோட வங்கி கணக்குல பணமானது செலுத்தப்படும் அப்படிங்கிற தகவலை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாளை பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ரேஷன் அட்டைதாரர்கள் உங்களுடைய டோக்கனை ரேஷன் கடைக்கு கொண்டு சென்று உங்களுடைய நேரமானது போடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் போய் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல், நெரிசலும் இல்லாமல் நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.